Hey guys, welcome back. Moto இந்த வருஷம் வந்து ஒரு 10,000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஃபோனை வந்து இந்த G34 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஆல்ரெடி அன்பாக்சிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சார்ஜிங் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து லெதர் வேரியன்ட், இன்னொன்று வந்து PMMA ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. PMMA அப்படின்றது வந்து ஒரு சுப்பீரியரான பிளாஸ்டிக் தான், தெர்மோ பிளாஸ்டிக் அது. பட் ஸ்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸ்க்ராச்சஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெகுலராக நம்ம சேனலில் கவர் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்கின் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் டிசைன் இருக்க ஃபோன் வந்து நமக்கு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் ஸ்டில் இது லெதர் வேரியன்ட். லெதர் வேரியன்ட் வந்து டெக்ஸ்டர் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ஓரளவு டீசெண்டான கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ பில்டில் வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. அந்த நம்ம பேக் சைட் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளெம்ஸியாக இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து நல்ல பில்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோன் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸி டிசைனில் இருக்கும். அண்ட் மோட்டோவோட ரெகுலர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே வந்து 180 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ். பட் ஸ்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த ஹெஃப்டினஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக மோட்டோவில் வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பேசிக்கான ரேட்டிங். மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் ஸ்டில் IP68 ரேட்டிங் இருந்தாலுமே வந்து தண்ணியில் எடுத்துகிட்டு போய் மேக்ஸிமம் டிப் பண்ணுறாதீங்க. வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வாரண்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ டிசைன்லேயுமே வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை, நல்லா ஐ கேட்சியாக தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. சிக்னல் ரிசப்ஷன் மாதிரி ஏரியாஸில் வந்து நான் எதுவும் பெருசாக வந்து இஷ்யூஸ் நோட்டீஸ் பண்ணல. 5G ரிசப்ஷனுமே வந்து நல்லா இருக்குது. இண்டோர்லேயுமே வந்து ஒரு டீசெண்டான ரிசப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இந்த சிக்னல் ரிசப்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரச்சனை இல்லை. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz பேசிக்காக நம்ம தெரிஞ்சது தான் வைட் கவரேஜ் வந்து கிடைக்கும். 5G GHz வந்து ஸ்பீச் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கவரேஜ் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஃபோனில் வந்து எனக்கு வைஃபைல யூஸ் பண்ணுற போதுமே வந்து எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. நல்ல கன்சிஸ்டண்ட்டான ஸ்பீச்சுமே வந்து கிடச்சிட்டு இருக்கு. மோடம் மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ Vivo 1R சப்போர்ட் இருக்குது. 4G+ கனெக்டிவிட்டியுமே இருக்குது நமக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 1.03 Watt/kg இருக்குது. பாடி வந்து 1.08 Watt/kg. ஸோ மோட்டோ ஃபோன்ஸ் நம்ம பார்த்தாலே வந்து சார் வேல்யூ அரௌண்ட் அந்த 1 Watt தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகம்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. சார் வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் தான். அண்ட் மல்டிமீடியா நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டே வந்து கிடைக்குது. டூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. ஸோ நார்மல் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, மல்டிமீடியா கன்செப்ஷன் எல்லாமே வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெருசாக நமக்கு அதில் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. பேசிக் சென்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக காம்பஸ் சென்சாரும் இருக்குது. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார்லேயுமே வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. அண்ட் ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. வைப்ரேஷன் மோட்டார் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போது வந்து கால்ஸ் எதுவும் மேஜராக மிஸ் பண்ண மாட்டோம். ரெகுலர் ஃபோன் கால்ஸ்க்குமே வந்து இயர்பீஸ் நல்ல லவுடாக இருக்குது. அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 MyUX-ஓட தான் வருது. ரெகுலராக மோட்டோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டிப்பிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இனிஷியல் ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சில ப்ளோட்வேர் இருக்குது. பட் அது வந்து நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் எப்படி செட்டப் பண்ணுறது இதை பற்றி வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோட்டோலேருந்து 1 வருஷம் மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது பை மந்த்லி அப்டேட்லாம் இல்லை, 3-4 மாதத்துக்கு வந்து ஒரு வாட்டி தான் வருது. ஸோ குவார்ட்டர்லி அப்டேட்டாகவுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து ஏப்ரல் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் சோஃபார் சாஃப்ட்வேரில் வந்து எனக்கு பெருசாக வந்து இஷ்யூஸ் நான் அதுவும் நோட்டீஸ் பண்ணல. மோட்டோட குயிக் கெஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்குது. ரெடி ஃபார் ஃபீச்சருமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ் PC கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுனால எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து இங்கே தான் வந்து ஒரு மிக்சடு ஃபீல் கிடைக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ஸ்பெக்ஸ்க்கு வந்து ஒரு டிக் கொடுத்துடலாம். 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து 20 வாட் சார்ஜர் தராங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் இருக்குது, அதுக்கு டபுள் டிக். ஸோ பேட்டரி பிரச்சனை பார்க்குறதுக்கு முன்னாடி பேட்டரி யூசேஜ் எப்படி இருக்குன்றத வந்து ஷேர் பண்ணிடுறேன். வைஃபை யூசேஜில் வந்து சாலிடாக 7 to 8 hours வந்து நமக்கு SOT கிடைக்குது. அண்ட் மல்டிமீடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 9 hours கிடைக்குது. ஸோ இந்த SOT வந்து நான் கண்டிப்பாக குட்டுன்னு தான் சொல்லுவேன். மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது 6 to 6.5 hours வந்து மேக்ஸிமம் வருது. இதெல்லாமே வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் யூசேஜில் சொல்கிறேன். பேட்டரி பேக்கப் வந்து ஒரு ஃபுல் ஒர்க்கிங் டேக்கு வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD டிஸ்பிளே ஓரளவுக்கு எஃபிஷியன்ட்டான Snapdragon 695 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. HD டிஸ்பிளே இருக்கிறதுனால CPUக்கு வந்து லோட் அதிகமாக இருக்குது. ஈஸியாக திங்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸ்டில் நான் இன்னும் ஒரு பெட்டரான
பெட்டரான பேட்டரி பேக்கப் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டரி வந்து ரியல் வேர்ல்டில் வந்து எனக்கு கிடைக்கல. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஃபோன்ஸில் நம்ம என்ன பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ சிமிலரான பேட்டரி பேக்கப் தான் வந்து இந்த ஃபோன்லேயும் வருது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை. ஸோ மோட்டோ அது ஏதாச்சும் வந்து பட்டி டிங்கரிங் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஓவர் நைட் ஐடில் பேட்டரி ட்ரெயின்னு பார்க்கும்போது 5 to 7% இருக்குது. அது வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. அண்ட் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இதில் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 695 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 128 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹெச்டி டிஸ்பிளே 128 காம்பினேஷனுமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நமக்கு யூஐயில் மேஜர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எதுவும் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஃபோன் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. கேஷுவல் கேமிங்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டிங் லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல கேமிங் கேப்பபிலிட்டியுமே இருக்குது. ஸோ பிஜிஎம்ஐ மாதிரி கேம்ஸுமே வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் கேம் ப்ளே பண்ணாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து நீங்கள் கேமிங்காக பார்க்குறதா இருந்தாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் கேஷுவல் கேமிங் வந்து மோஸ்ட்டாக நமக்கு ப்ரிஃபரபிளாக தான் இருக்கும். ஸோ மோட்டோ வந்து ஒரு வித்தியாசமான டெக்னிக் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய 695 பேஸ்டு ஃபோன்ஸ் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே ஸோ யூஐயில் நம்ம நேவிகேட் பண்ணுறப்போ ஒரு சில ஸ்டட்டஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இவங்க வந்து ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 695 ஹெச்டி டிஸ்பிளே 128 வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. நம்ம மேஜராக வந்து யூஐயில் ஸ்டட்டஸ் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து 8GB ரேம் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். LPDDR4X ரேம் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஆப் ஓப்பன் ஆகிற டைம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 128GB ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதர் ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு இல்லை 2 சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா 6.5 inch டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டாலாக நேரோவாக தெரியும். பட் ஈஸியாக வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பாக்கெட்லேயுமே வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். பட் LCD டிஸ்பிளேவாக இருந்தாலுமே வந்து நல்ல குவாலிட்டியான பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது அரௌண்ட் 500 nits பிரைட்னஸ் இருக்குது. LCD டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான பேனல்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப உச்சி வெயிலில் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கிளார் அடிக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் ஈவினிங் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். மேக்ஸிமம் பிரைட்னஸில் இண்டோரில் பிரைட்னஸ் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. லோ லைட்டில் ஓரளவுக்கு வந்து கம்மியான பிரைட்னஸ்லையுமே வந்து யூஸ் பண்ண முடியுது. அந்த எக்ஸ்ட்ரா டிம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தோன்னா பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி வந்து அடிஷ்னலாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். கீழே விழுந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சேஃப் கார்ட் பண்ணும். ரெசல்யூஷன் விஷயத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு சில நாளுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் லேட்டர் இந்த ஃபோன் வந்து ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் யூஸ் டு ஆகிடுவீங்க. ஏற்கனவே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஃபோன் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனுக்கு வரும்போது அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் அந்த எல்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. HD டிஸ்பிளே அப்படின்றதுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்டும் பண்ண முடியாது. டிஸ்பிளே ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பாகவும் இருக்குது. நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் மோட்டோ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 695 யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து மேபி ஒரு ஸ்டாண்டர்ட் 68 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் யூடியூப்பில் வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளேல நீங்கள் வந்து ஹையர் ரெசல்யூஷன் வீடியோ வந்து ப்ளேபேக் பண்ணும்போது சிபியூக்கு வந்து கொஞ்சம் லோட் அதிகமாகும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அன்லாக் ஆகிடுது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் கேமரா வந்து 2 ஆப்ஷன் தராங்க. நேச்சுரல் ஆர் ஆட்டோ என்ஹான்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆட்டோ என்ஹான்ஸ் சூஸ் பண்ணும்போது நமக்கு சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கும். கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. வீடியோஸ்க்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் எனபிள் பண்ணால் எட்ஜஸ் வந்து க்ராப் பண்ணிடும். டீசெண்டான ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. வீடியோ குவாலிட்டி கூட இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் பெருசாக கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டேன். அந்த வீடியோ எடுக்கும்போது ஜிட்ரி ஃபீல் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வீடியோ குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த 10,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. சாம்பிள் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப மோசமாக இருக்குது.
ஸோ ஃபைனல் வேர்டிக் நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபோனில் வந்து அதிகமாக காம்ப்ரமைசஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோன். டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓவரால் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் ஸ்டில் எல்லா ஃபோனுமே வந்து பர்ஃபெக்டான ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு சிலது வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து நான் கண்டிப்பாக வந்து குறை சொல்ல மாட்டேன். இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக செப்பரேட் ஆடியன்ஸ் பேஸ்மே இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஃபோன் ரொம்ப பல்காகவும் ஹெவியாகவும் இல்லை. ஸோ என்ன கேட்டால் அரௌண்ட் அந்த 10,000 rupeesக்கு வந்து ஒரு ஐடியலான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ 4 128GB மாடல் வந்து நமக்கு 10,999க்கும் 8 128 வந்து 11,999க்கு செல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடிஞ்சா ஓரளவுக்கு இன்னும் ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஆல்ரெடி வந்து நீங்கள் Moto G34 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.